ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால் பொலிவர். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விஷால். சமீபத்தில் காங்கிரஸினுடைய ஐவர் குழு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க சார். பொதுவாக எலெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது இந்த எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த எத்தனை சீட்டுகள் இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். முன்னாடி டிசம்பர்லேயே இந்த ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? இது திமுக கூட்டணியை உறுதிப்படுத்திக்கிட்டு கடைசியில் விஜய்க்கு எதுவுமே ஆப்ஷன் இல்லைன்னா விஜய திமுக கூட்டணிக்குள்ள கொள்கை எதிரி பாஜகவை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறதுக்காக நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம். விஜயை நீங்கள் இப்போ கொள்கை எதிரியை எதிர்த்து களமாடுங்க, பாண்டிச்சேரியில் கொஞ்சம் சீட்டு தாரோம், தமிழ்நாட்டில் கொஞ்சம் சீட்டு தாரோம், பல நிரூபிக்காத உங்களுக்கு இது போதுங்கிற மாதிரிப்பட்ட ஒரு வீகத்தை ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் பேசி நடக்கிற மாதிரி கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ப மாட்டாங்க இதை எவனும். விஜய்க்கு கேரவன் வேணா ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரலன்னு சீமான் கேட்குறாரு. விஜய் மேலே ஏன் கரூர் இதில் வழக்கு தொடக்கலன்னு சீமான் கேட்குறாரு. விஜய்க்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு ஸ்டாலின்னு சீமான் கேட்குறாரு. அப்போ இதெல்லாம் விஜய் பாய்க்காண்டாம். நாளைக்கு அவர் வேறு எதுவுமே அவர் கடைவிரித்தேன்னு கொள்வார் இல்லைன்னு எதுவும் கிடைக்கலன்னா நம்ம கூட்டணி கூட வந்துடுவாருன்னு. இல்லை, நீங்கள் அடுத்த எலெக்ஷன் நடக்க போகிறது இப்போவே சொல்கிறீங்களா சார்? இந்த எலெக்ஷன் நடக்கும்ட்டு ஸ்டாலின் இது நடக்குது நடக்காதுங்கிற வேற. ஸ்டாலின் நடந்தால் ஏற்றுக்கிட தயாருன்னு விஜயை விஜய் கத்துனாலும் சின்ன குழந்தைகள் யூரின் பாஸ் பண்ணா பிள்ளை பிஸ்கட் சாப்பிடுமான்னு பிஸ்கட் கொடுத்துட்டு இருக்காரு விஜய்க்கு. சீமான் அதான சொல்றாரு, ஒரு தலைவர் சொல்றதான் நான் சொல்றேன். சீமான் கேட்கிறாரு, நீங்க ஏன் விஜய் மேல அக்யூஸ்டா போடலன்னு கேட்கிறாரு. நீங்க ஏன் அந்த காரவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரலன்னு கேட்கிறாரு. கேட்டாரா இல்லையா? ஸோ அதை பார்க்கும்போது ஸ்டாலின் ஃபைனலாக வேற வழி இல்லாமல் விஜய் இருந்தா அவருக்கும் கொஞ்சம் சீட்டு கொடுக்கலான்னு எதிர்பார்க்க மாதிரி. ஆனால் சார், உள்ளுக்குள்ள காங்கிரஸ் 70 சீட்டு பிளஸ் கூட்டணி ஆட்சி கேட்டதா நிறைய தகவல் வருது. இது எப்படி நம்ம பார்க்குறது? மோடி அடிச்ச அடியில் ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டார். பாரசைட் ஒட்டுண்ணி காங்கிரஸ். நாங்கள் தான் இதை சொல்லுவோம். நாங்கள் தான் தமிழ் மண்ணில் எங்களுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தான் மெயின், மோடி தான் மோடி தான் மெயின்னு சொல்லுவோம். ஒட்டுண்ணி காங்கிரஸ்ன்னு ஒரு அறிக்கை விட்டார். தமிழ்நாட்டில் கூடவா? தமிழ்நாட்டில் கூட தான், ஜார்க்கண்டில் தான், பீகாரில் தான், யூபியில் தான், வெஸ்ட் பெங்காலில் தான், எல்லாம் ஒட்டுண்ணி காங்கிரஸ். அப்போ இந்த இடம் ஸ்டாலின் ஒரு அறிக்கை சாஃப்டாக விட்டார். இங்கே ஸ்டாலின் அறிக்கையில் உள்ள வார்த்தையை தான் வேணுகோபால் ஜார்க்கண்டுக்கு விடுறாரு. ஸ்டாலின் 22 எம்பிக்கு தேவை. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு. ஸ்டாலின் இல்லாத காங்கிரஸுக்கு சீமான் சொல்கிற மாதிரி 3% ஓட்டு கூட கிடையாது. இந்த மயிலாடுதுறை கேண்டிடேட் ஆகி சத்யன் சுதாவுக்கு கடைசியில் டிக்கெட் கொடுத்தாங்களே, அந்த ஆள் பேரில் ஒரு பிராமின் ஐடிவிங்கில் தான் இருக்காருன்னு சொன்னாங்க. ஐயோ, அவர் மாணிக் தாகூர், ஜோதி மணி போன்ற வெத்து வேட்டுகளுக்கு சொல்கிறேன், 3 விழுக்காடு ஓட்டு கூட உங்களுக்கு கிடையாதுன்னு சீமான் சொல்கிறது உண்மை. கார்த்திக் சிதம்பரம் ஜி, உங்களுக்கு 10 விழுக்காடு ஓட்டு இருக்கு. நீங்கள் சசிதரூர் மாதிரி எங்க கூட வந்தால் லாபம் தான் எங்களுக்கு. ஆனால் உங்கள் கட்சிக்கு பாராளுமன்றத்திலே 4.3 விழுக்காடு ஓட்டு தான். கட்சி வசந்தமார் தவிர யாருக்கும் டெபாசிட் கிடையாது. இங்கேயும் 3 விழுக்காடு ஓட்டு கூட கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒட்டுண்ணி காங்கிரஸ்ன்னு மோடி சொன்னதும் ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாங்க. காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி சார், திமுகவோட காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் அவங்க ஜெயிக்கிறாங்க உண்மை. அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் திமுகவுக்கும் பங்கு இருக்குது, விடுசிகாவுக்கும் பங்கு இருக்குது, காங்கிரஸுக்கும் பங்கு இருக்குது. காங்கிரஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு கேட்டலிஸ்ட் போல்ஸ். ஆனால் சார், இன்னொன்று கூட்டணி ஆட்சி தொடர்பாகவும் கேட்டதா சொல்கிறாங்க. அதுக்கு திமுக தரப்புலேருந்து கூட்டணி ஆட்சி இல்லைனாலும் எதிர்கட்சியாக கூட இருந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செல்வ பெருந்தகை அவர்கள் நாங்கள் கூட்டணி ஆட்சி கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸினுடைய பொறுப்பாளர் கூட்டணி ஆட்சி கேட்குறாருன்னா இது எங்கே முரண்பாடு வருது? இந்த கட்சி இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வர்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாமே தவிர சீமான் சொல்கிற மாதிரி காங்கிரஸுக்கு 3 விழுக்காடு செல்வா கூட இல்லை. ஆனால் பிக் மவுத்துடா 3% ஓட்டை வச்சுக்கிட்டு கூட்டணியில் காம்பினேஷனில் ஜெயிக்கிறதுனால கண்டவங்கள்லாம் ஒன்றும் இல்லாத வெத்து வேட்டுகள்லாம் ஒன்று பிக் மவுத்துடா பேசிகிட்டு இருக்காங்க. வெத்து வேட்டுங்கிற வார்த்தையை இவங்களுக்கு காங்கிரஸ் திமுக ஆட்சி அமைச்சிருமா? அது ஏன் ஸ்டாலின் அந்த இதை பண்ண போறாரு? ராகுல் காந்தியே சரண்டர் ஆகி கிடக்கும் போது ராகுல் காந்திக்கு அதில் என்ன இருக்கு? ராகுலே மோடி அடிச்ச அடியில் சரண்டர். அப்புறம் பீகார் சார், இது தமிழ்நாடு சார். இது பீகார் அரசு முடிஞ்சதுதான் ராகுல் சரண்டர் ஆயிட்டாருங்கிறேன். நான் ராகுல் ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாருங்கிறேன். அப்போ அந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கா தமிழ்நாட்டில்? அப்போ சரண்டர் ஆயிட்டாருன்னு நான் சொல்றேன். இப்பவே ஏன் கமிட்டி போடணும் காங்கிரஸ்? ஒரு ப்ரெஷர் கொடுத்து பார்ப்போமே திமுகவுக்கு. ப்ரெஷர்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்டாலின் முடிவெடுத்தா மம்தா பிஎம் ஸ்டாலின் பெயர்லாம்
அகிலேஷ் யாதவ் பிஎம்னு ஸ்டாலின் பெயர்லாம் தெள்ள தெளிவாக அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் இந்திய அளவில் இவங்க பாஜகவுக்கு அடுத்தபடியான சீட்டு இந்த மாநில கட்சிகள் இவங்களும் காங்கிரஸ் 3ஆவதும் பெயரும் 99 சீட் எடுத்த காங்கிரஸ் இதோட கிளப்பை 3ஆவதும் பெயரும் 29லயும் மோடி பிரதமருங்கிற தெளிவாயிரும். அந்த பயம் ராகுல் காந்திக்கு இருக்கு. இங்க வந்துகிட்டு ராகுல் காந்தி செல்வாக்குல குளிர் காயக்கூடிய இவங்க ஜோதிமணிக்கு இல்லை, மாணிக் தாகூருக்கு இல்லை, ராகுல் காந்தி கிட்டே பவர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பரவாயில்ல 10% எடுத்தவர் அவருக்கு இல்லை. இவங்க ஏதாவது பேசுவாங்களே தவிர ராகுல் காந்தி அங்கே மொத்தமாக ஸ்டாலின்ட்ட விழுந்த பிறகு இதெல்லாம் சும்மா தினமலர் எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் பயன்படுமே தவிர கதைக்கு உதவாது. சீமான் சொன்ன மாதிரி தமிழக அளவில் 3 விழுக்காடு வாக்கு கூட காங்கிரஸுக்கு சட்டமன்றம்னா கிடையாது. ஆனால் சார் மாணிக்கம் தாக்கூர் அவர்களே சொல்லியிருந்தாரு காங்கிரஸை மதிக்காதவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர்களாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராகுல் காந்தி ஜென்மத்துக்கும் 2 இலக்க எம்பி சீட்டு தாண்ட மாட்டார. ராகுல் காந்தி முக்கியமா, ராகுல் காந்திக்கு நிழல்ல இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் முக்கியமா? காங்கிரஸுக்கு யார் முக்கியம்? மாணிக் தாக்கூர் யாரு? அவங்க நிழல்ல தானே இருக்காரு. பாயிண்ட் சொல்றேன் சார், காங்கிரஸை மதிக்காதவங்க முன்னாள் முதலமைச்சர். அந்த பாயிண்ட்டுக்குள்ள வரல. ராகுலே சரண்டர் ஆன பிறகு அந்த பாயிண்ட்டுக்கு அர்த்தம் இல்லை. எங்க எதிரி இதுதான். காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணணும், பாரசைட் காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணணும். ஜார்க்கண்ட்ல நாங்க ஐசோலேட் பண்ணிடுவோம்னு பயந்த முறை இதை வேணுகோபால் பதறாருல்ல. தமிழ்நாட்டிலும் ஐசோலேட் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு வெற்றி தான். ஆனா போக மாட்டாரு. ராகுல் காந்தி சரண்டர் ஆயிட்டாருங்கிற. மோடி ஐசோலேட் பண்ணக்கூடிய முயற்சி எடுத்தாரு, ராகுல் ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாருன்றோம். ஏன்னா எங்க என்ன ஓட்டமோ அதுதான். ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக இந்த காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து இந்த மாதிரில டிமாண்ட்ஸ் கேட்காங்களா, இப்போ அவரை தீபி ஹேண்டில் பண்ணுவார் சார்? குறிப்பாக ஸ்டாலினோட வியூகம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. திமுக இன்டாக்டா இருக்கும். 45 விழுக்காடு வாக்கு ஸ்டாலின் தலைமை கிடைக்கும். இல்லை இப்போ இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் இதெல்லாம் வைக்கும் பொழுது குறிப்பாக கடைசி எல்லாம் 19, 21, 24 எல்லா காலத்திலும் இருந்தது. இங்கே இல்லைன்னா காங்கிரஸ் சுத்தமாக அழிஞ்சு போகும். ஸோ அவங்க பேசுவாங்க, செயல்பட மாட்டாங்க. தெளிவாக வந்து அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குங்கிற நான் என் கருத்தை உறுதியாக சொல்கிறேன். உறுதியாக நான் இதுலேயும் ஜெயிப்பேன். இதில் ஒன்றும் பெரிய மேட்டர். பல நிரூபிக்காத விஜய் யாருங்க பொருட்டா எடுப்பா? விஜய்க்கு என்னங்க ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குது? ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டிங்கன்னா அர்த்தம் தெரியுமா? மாணிக் தாகூருக்கு. ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டின்னா இவர் ஜோதிமணிக்கு அர்த்தம் தெரியுமா? சிதம்பரத்துக்கு தெரியும். இல்லை, ஒருவேளை கடைசி நேரத்தில் இந்த ஆப்ஷன் வந்து காங்கிரஸ் வச்சிருக்க மாட்டாங்களா? விஜய் ஒரு ஆப்ஷனே இல்லைங்க. விஜய் ஒரு பத்திரிகைக்கும் ஊடகத்துக்கும் ஒரு பேச்சுக்கு தாங்க செயல்படும். மற்றபடி ஒண்ணுமே இல்லை. சீமான் சொன்னார, தம்பி பலம் நிரூபிக்காத முன்னாடி 1 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரமாட்டான்னு சொன்னதானே இன்னைக்கு நடக்குது. நீங்க கற்பனையா ஏட்டு சொரக்கையா 4 பேரை பேச வச்சு காத்துல கரையிற மாதிரி பத்திரிகைகள் பக்கத்துல நிரப்பலாம், ஊடகத்துல பேசலாம். நிஜத்துல யார் வந்திருக்கா கூட்டணிக்கு? செங்கோட்டை வந்திருக்காருன்னா அவர் எடப்பாடி மேல உள்ள வெஞ்சன்ஸ்ல வந்திருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் இப்போ ஸ்டாலினுடைய வியூ பாயிண்ட் என்ன சார்? குறிப்பாக இந்த பாமக சண்டை இந்த மாதிரி நடக்குது. இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு திமுக கூட்டணியில் வரணும் போது ஸ்டாலின் என்ன யோசிக்கிறாரு? குறிப்பாக ஸ்டாலின் என்ன யோசிக்கிறங்கிறது அவருக்கு முடிவு. நான் பொது வெளியிலே சொல்லிட்டேன், ராமதாஸ் வந்து கலைஞர் எதிர்க்கிறதுக்கு பதிலாக உங்களை எதிர்த்து எடுத்த ஓட்டு உங்களுக்கு எதிரான எண்ணம் கொண்ட ஓட்டுங்கிறத நான் சொல்லிட்டேன். முடிவெடுக்க வேண்டியது ஸ்டாலின். இத்தனைக்கும் டாக்டர் ராமதாஸ் வந்து ப்ரோ ஸ்டாலின் பண்றார். ஸோ அதுக்குள்ள ஸ்டாலின் பொருந்தா கூட்டணி ஆயிரும்னு ராமதாஸை சேர்க்காமலும் இருக்கலாம். ஒருவேளையில காலங்கள் மாறிட்டுன்னு திருமாவளவனும் ரவிக்குமாரும் இது பண்ணனால சேர்க்கவும் செய்யலாம். அது எனக்கு சொல்ல தெரியல. அன்னைக்கு வந்து 2011 பொருந்தா கூட்டணி என்ன ரவிக்குமார் சொன்னார், வடக்க ஜெயிப்போன்னாரு, எலித்தவளை நட்பாக உன்னேன். ஸோ அதில் இன்னைக்கு ரவிக்குமார் திருமாவளவன் முயற்சியில் ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்காருங்கிறது பொறுத்த அந்த விஷயம் இருக்குது. அன்புமணிக்கு தனி ஒதுக்கீடு 10.5 அல்லது 15 கேட்கலாம். அதை கேட்டு அவர் களத்துக்குள்ள எடப்பாடிய எதிராக அவரோ சகோதரி சௌமியா அன்புமணியோ ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலி விநாயகம் காங்கிரஸ்லாம் இருந்து பெரிய அளவுக்கு சட்டசபையில் ஷைன் பண்ணவர், அவரோட பேத்தி இவங்க. அவங்க அப்பா வர கிருஷ்ணசாமி, அவர் மன்மோகன் சிங், இந்திரா காந்தி அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமான ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவங்க. அவங்க வந்து பொலிட்டிக்கல் நுனன்சஸ் தெரியுது. தோத்தாலும் கூட பார்த்தா வந்து பண்ருட்டி அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசிகிட்டு இருக்கும்போது சௌமியா அன்புமணிக்கு குழந்தைகளையும் சாதாரண மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு பண்ருட்டி அண்ணனே என்கிட்ட சொன்னார். ஸோ அவங்க வந்து எடப்பாடிக்கு எதிராக 10.5 தனி ஒதுக்கீடுங்கிறத சொல்லி எடப்பாடியில் நின்றுட்டாங்கன்னா அது
பெரிய பூகம்பமாயிரும். எடப்பாடிக்கு அரசியல் வாழ்க்கையே வன்னியர் எழுச்சியில் முடிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. கடந்த முறை ஆதரவு தெரிவிச்சாங்களா சார் மக்கள்? உண்மை, கழிஞ்ச முறை 93,000 ஓட்டில் தனி ஒதுக்கீடு கொடுத்தனால ஜெயித்தாரு, மறுக்கல்ல. டிடிவி தினகரன் அதான் சொன்னார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக கொடுத்துட்டாருன்னு. டிடிவி தான் எடப்பாடியை சூப்பராக அடிப்பார், நல்லா நையாண்டி பண்ணி நக்கல் பண்ணி டிடிவி அடி நொறுக்குவார். கழிஞ்சோடைய டிடிவி அதை சொன்னார். இப்போ நான் வந்து வன்னியர் வந்து ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் தன்மை கொண்டவங்க, சென்டிமெண்டல் கம்யூனிட்டி. டக்குன்னு வன்னியர் எழுச்சி எழும்பிட்டுன்னா நம்ம கொண்டவங்க தட்டி எழுப்பி விட்டுட்டோம்னா ஒரு சூழல் வந்ததுன்னா அவங்க வந்து ஐ கணேசன் வந்து எடப்பாடியை 3வது தள்ளினார் வன்னியர் எழுச்சியில். அப்படி ஒரு வன்னியர் எழுச்சி எடப்பாடியில் வந்துட்டுன்னா எடப்பாடிக்கு முதலுக்கே மோசம் வந்துடும். இப்போ வந்து டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரும் எதிர்பார்க்கிறத வன்னிய மக்களே எடப்பாடியில் முடிச்சு விட்டுருவாங்க. இப்போ 50,000 ஓட்டு லீடு வந்திருக்கிறாரு. ஏன்னா உண்மையை சொல்லணும், இப்போ வன்னியர்களின் பெருந்தலைவராக இருக்கார். அது வந்துட்டுன்னா சிக்கலாயிருங்கிறதுல அவர் வந்து அச்சப்பட்டு அன்புமணிக்கு பெரிய அளவு சீட்டு கொடுக்கலாம். ஸோ அன்புமணிக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. தனிச்சு வன்னியர் தனி ஒதுக்கீடுன்னு எடப்பாடியை எதிர்கொள்கிறது. இன்னொன்று, அதுக்கு எடப்பாடி பயந்து சீட்டு கொடுத்துட்டாருன்னா அந்த சீட்டை வாங்கிக்கிறது. ஸோ ஆப்ஷன் வந்து அன்புமணிக்கு தான் பெட்டராக இருக்குது. இத்தனைக்கும் ராமதாஸ் வந்து ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அன்புமணியோட பெட்டராக பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. ஆனால் யதார்த்தத்தில் நீங்கள் முன்னாடி செய்தவன உங்களுக்கு ஸ்டாலின் எதிர்ப்பு போட்ட அந்த ஓட்டை மாற்றி வச்சது இன்னைக்கு உங்களுக்கு வந்து குத்துது குடையுது, புரியும்னு நினைக்கிறேன் அவருக்கு. சார், இதே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி அன்புமணி அவர்கள் தலைவராக இருந்ததுக்கு முன்னாடி வந்து பாமகன்ற அந்த வாக்கு வங்கி வந்து 5% அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ ஒருவேளை அன்புமணி அவர்கள் அந்த 5% ப்ரூஃப் பண்ணிட்டா அந்த கட்சி மொத்தமாக அவருக்கு போயிடுமா? இல்லையே, ராமதாஸும் ஒரு வாக்கு வலிமை ப்ரூவ் பண்ணால் அவரும் இருக்கத்தானே செய்வார். ஒட்டுமொத்தமாக ராமதாஸை விட்டுட்டு போயிட மாட்டாங்கல்ல. நீங்கள் நம்ம வந்து வயது முதிர்வின் காரணமாக அன்புமணி எமர்ஜ் ஆகிறாரு. ராமதாஸ் அந்த கம்யூனிட்டிக்கு அடையாளமாக இருந்தவர்ல, எந்த ஜாதிக்கும் செய்யாததை ஒரு ஜாதிக்கு ராமதாஸ் செய்தவர்ல. இப்போ திடீர்னு அந்த ட்விஸ்ட் நடக்காது இல்லை. ராமதாஸ் வந்து வயது மூப்பின் காரணமாக அவரால் ஃபைட் பண்ணி கேண்டிடேட் விட்டு நின்றுவிட முடியாது. அப்போ அந்த கட்சிக்காரங்க வந்து இனிமே இவரை நம்பி எப்படி நிற்க முடியும், என்ன பலன் இவரை நம்பி கிடைக்கும்னு தான் நான் யோசிப்பான். ஸோ அன்னைக்கு வந்து உணர்வுபூர்வமான வன்னியர் அரசியல், இன்னைக்கு வியாபாரங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நமக்கு என்ன லாபங்கிறது எல்லாரும் பார்ப்பான்ல. இப்போ அவரை என்ன பார்க்குறாங்க, ஸ்டாலின் வந்து இவருக்கு கணிசமான சீட்டு கொடுத்துருவார். ஸ்டாலின் கொடுக்கறதுலாம் எம்எல்ஏ போஸ்ட், இப்படி தானே எதிர்பார்க்குறாங்க. இப்போ முத்துக்குமாராக இருந்தாலும் சரி, ரவிராஜா இருந்தாலும் சரி, கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் நமக்கு நண்பர்கள் தான், அதுதானே எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதுக்குள்ள வந்து அணி அமைகிறது எப்படி இவங்க அணி அமைக்கிறாங்க அதை வச்சு தான் இருக்குமே தவிர சீமானுக்கும் விஜய்க்கு ஒன்றும் தனி எலெக்ஷன் நடக்கலை, அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் தனி எலெக்ஷன் நடக்கலை. இதுதான் உண்மை நிலைமை. ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் மத்தியில் அன்புமணிக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நான் விஜய் கூட சேர்ந்து எடப்பாடியை வட தமிழகத்தில் 3வது தள்ளிடுவான்னு சொல்லலாம். ஆனால் அதே ஆப்ஷனை இன்னைக்கு ஷியாம் அண்ணன் டாக்டர் ஐயாவுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அது அன்புமணி ஆட்கள் எல்லாம் எடப்பாடியை பார்த்ததுனால ஷியாம் அண்ணன் அதை சொல்லியிருக்காப்புல. ஸோ அந்த விஜய் ஒரு கேரக்டராக உள்ள வர்றதும் அந்த எடப்பாடி கிட்ட பார்கெனிங்கை கூட்டுது. எடப்பாடியே இவங்க பார்கெனிங்கை அடிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் வந்து என்டிஏ காட்டி, அண்ணாமலையை காட்டி, பாமகவை காட்டி, நம்மகிட்ட பாஜகவை காட்டி நம்மகிட்ட பார்கெனிங் பண்ணுவாங்கன்னு தான் இவரே பாஜக கூட போய் சேர்ந்துட்டார். இதில் இன்னொரு லாபம், பிஜேபியை பயன்படுத்தி பாமக பார்கெனிங் பண்ணுவாங்கிறது அதையும் அடிக்கிறாரு. செங்கோட்டையனை பயன்படுத்தி இதையும் அடிக்கிறாரு. எல்லாத்தையும் அடிச்சுட்டாரு, ஒரே கல்ல பல மாங்க அடிச்சாரு. ஸோ பாஜக காட்டி பேரம் பேச முடியாத இதை விஜய் காட்டி பேரம் பேசலாம். விஜய் கூட போயிருவாங்கன்னா அது எடப்பாடியை பாதிச்சிருங்கிறது அந்த இது எடப்பாடி கொஞ்சம் அச்சப்படலாம். எனிவே இந்த இது அவங்க யார் கூட நிற்காங்க, எப்படி நிற்காங்க, எப்படி வியூகம் அமைச்சு எப்படி கூட்டணி அமைக்கிறாங்கிற பொறுத்தான் இருக்க முடியும். இதையும் தாண்டி அன்புமணிக்கு 10.5 வச்சு தனிச்சு நின்று சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து டாக்டர் ஐயாவுடையும்
அன்புமணி ராமதாஸை விட 10.5 வன்னியர் எண்ணிக்கை, வன்னியருக்கு மட்டும்தான் தனி ஒதுக்கீடு பெற முடியுங்கிற அந்த ஒரு பிரைடு வன்னியருக்கு இருக்கு, எண்ணிக்கை இருக்கு, அந்த பிரைடு இருக்கு, நியாயமான பிரைடு தான். அந்த பிரைடை அன்புமணி பிளே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா சார், உங்க நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி சார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.